வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சட்டசபை கூட்டத்தொடர் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பரபரப்புக்கு பஞ்சமில்லை. தினம் ஒரு காரணத்தை சொல்லி தினம் ஒரு கோரிக்கையை முன்வைத்து வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கிறார். அதே போல கட்சிக்குள்ளும் கூட சில விஷயங்கள் கவனிக்கப்படுகின்றன, ஊடகங்களால் பெரிதுபடுத்தப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைத்திருக்கிறார். சமீபத்தில் திரு டி கே இளங்கோவன் அவர்கள், கட்சியுடைய முன்னணி தலைவர் டி கே இளங்கோவன் அவர்கள் கொடுத்த பேட்டி, அதே போல கட்சி பற்றி திரு அழகிரி அவர்கள் சொன்ன விமர்சனம், அதே போல கருத்து கணிப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாம் இடையில் இருக்கிறது, வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது என்று சொன்னாலும் கூட திமுகவுடைய தலைவர் திரு கருணாநிதிக்கும் திமுகவுடைய பொருளாளர் திரு ஸ்டாலினுக்கும் கூட அதிகமான வாக்கு இருக்கிறது என்பது போன்ற தோற்றங்கள், இது எல்லாம் எதை காட்டுகின்றன? இவை உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவரும் அந்த கட்சியுடைய தலைமை நிலைய முதன்மை செயலாளருமான திரு துரைமுருகன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம். சட்டசபை பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. சட்டசபையில் இருக்கக்கூடிய மிக மூத்த உறுப்பினர்கள் நீங்க ஒருத்தர். இந்த முறை என்ன உங்களுடைய குரலையே காணும்? அங்க ஒன்னும் பேசுறதுக்கே இல்லை. சட்டசபையா நடந்தாதான் நாம பேசலாம். ஆனா சட்டசபையா நடக்கிறதில்ல. சட்டசபை இரண்டு வகையில நடக்கும். ஒன்னு, சட்டமன்றத்துக்கு என்று இருக்கிற விதிமுறைகள் படி சட்டமன்றம் நடக்கணும். அப்படியும் இந்த சபை நடக்கிறதில்லை. மரபுகள் சட்டமன்றத்துக்கு என்று சிலது உண்டு. அந்த மரபையும் இந்த மன்றம் பின்பற்றுவதில்லை. ஆனால் ஏதோ ஒரு அதிமுக செயற்குழு கூட்டம் மாதிரி, பொதுக்குழு கூட்டம் மாதிரி நடக்கிறதை தவிர, இது பல கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு நாட்டினுடைய குரல் வலையை தெரிவிக்கிற இடம் என்ற எண்ணம் ஆளுகிற மந்திரிகளும் கிடையாது, சபையை நடத்துகிற சபாநாயகருக்கும் கிடையாது. இப்படி நீங்கள் விமர்சனம் பண்ணது சட்டசபையோட உரிமை மீறல் ஆகாதா? எப்படி ஆகாது? நடக்கிற சொல்றோம். சட்டசபையில ஜனநாயகமே இல்ல. சட்டசபை அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு இருக்குன்னு சொல்றேன். எப்படின்னு கேளுங்க. அதனால அது ஒன்றும் பெரிய, இது ஒன்றும் நீங்க லைட்டா எடுத்து என் மேல ஒரு பெரிய வில்லேஜுக்கு ஒரு தூண்டி போட்டு கொடுக்குறீங்க. அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா இருக்கிற நிலைமையை சொல்றேன். நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். ரூல்ஸ் உண்டு. ஏன் சொல்லட்டுமே, எப்படி மீற முடியும்? சபையில ரூல்ஸ் உண்டு. அதாவது நீங்க சொன்னீங்க, மரபுப்படியும் விதிப்படியும் இரண்டு படியுமே செயல்படுவதுன்னு சொல்றீங்க. ஏதாவது உதாரணங்கள் சொல்றேன். விதி என்னன்னா, இப்ப தமிழ்நாடு பூரா தெரிஞ்ச ஒரு விதி 110 விதி. சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சட்டமன்றத்தின் 110வது விதி. அந்த விதியை எப்பொழுது பயன்படுத்தலாம் என்று சொன்னால், சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது உடனடியாகவே சட்டமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த நடவடிக்கைகளிடையே குறுக்கிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. 110 கீழ் தான் உள்ளே நுழைய முடியும். குறுக்கீடு இருக்கக்கூடாது. அதாவது இல்ல, அது என்ன நோக்கம் என்றால், இப்படி ஒரு செய்தி அரசுக்கு வந்திருக்கிறது, அல்லது ஒரு செய்தியை தெரிவிக்க வேண்டிய, உடனடியாக இந்த மன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டிய நிர்பந்தம் அரசுக்கு இருக்கிறது. அவசியம் அவசரம் ஆகியனால ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற அந்த சபையினுடைய நடவடிக்கையிலிருந்து ஒரு சிறிது நேரத்தை அதுக்கு எடுத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த பதிவு இருக்கு. அமைச்சர் பெருமக்கள் அனைவரும், யாரா இருந்தா அமைச்சர் பெருமக்கள் சொல்லலாம். ஆனால் அதனால்தான் சொன்னார், அது அந்த விதியை படித்து விட்ட பிறகு அதன் மீது ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் ரெண்டும் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். இதுவரையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 110 கீழ் அப்படிதான் நடந்து வந்தது. ஆனால் அதை தூக்கி எறிந்து விட்டு முதலமைச்சர் அவர்கள் கேள்வி நேரம் முடிந்தவதும் சபைக்கு வருவது, முடிகிற தருவாயில் வருவது, அல்லது கேள்வி நேரம் முடியாவிட்டால் கூட அவர் வந்த உடனே சபாநாயகர் அவர்கள் மீதி கேள்வி நாளைக்கு எடுத்துக் கொள்ளப்பட முடியும், இப்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 கீழ் அறிக்கை ஒன்றை அளிக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவர் கடகடான் படிக்கிறார். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ பேசாம இருக்கணும். ஆனால் உடனடியாக சொல்லி வச்ச மாதிரி உடனே மாண்புமிகு இவரே கூடுவார், மாண்புமிகு அந்த உறுப்பினர் இந்த உறுப்பினர் பெயர் கூட உடனே அவர்கள் எழுந்து, இந்த மாதிரி ஒரு திட்டமே கிடையாது. அதுல அந்த 110 விதியின் கீழ் விவாதம் கூடாது என்றுதான் இருக்கிறது. சொன்னால ஒரு பாராட்டுக்காக ஒரு எக்ஸப்ஷனல் கொடுக்கலாம் சொல்லி இல்ல, கிடையாது. எதுவும் கிடையாது. உங்களுக்கு பாராட்டவும் கூடாது, குறை சொல்லவும் கூடாது. ஆனா அவங்க மீறி செய்யறாங்க. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், பாராட்டுறாங்களே, குறை சொல்றதுக்கு அருமடியா கிடையாது. அது விவாத பொருள் ஆகிடுமே. அதான் ஆகக்கூடாது. ஏன் விவாத பொருள்? அப்ப நீங்க
பாராட்டுறது மட்டும் கூட, அதனால்தான் நான் பாராட்ட கூடாது. இல்ல இப்ப 110 விதியின் கீழே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி செயல்படுது, வேற ஒரு கட்சி இந்த மாதிரி செயல்படுது, ஏதாவது விமர்சனங்கள் வைக்கப்பட்டால் எங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் சொல்லலாம். அவர்கள் அரசுக்கு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அறிவிக்கிறார்கள். அந்த திட்டங்களை அறிவிக்கலாம், அதை பத்தி நான் சொல்லல. அந்த திட்டங்களை அறிவிக்க உடனடியாக அதை அறிவிக்கணும்னு கிடையாது, டிமாண்ட் இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கலாம். அதாவது எங்களுடைய சட்டமன்ற தலைவர் தளபதி அவர்கள் ஒரு தனிநபர் தீர்மானம் கொடுத்தார். தனிநபர் தீர்மானத்தை ஒருத்தர் கொடுத்தா அதை மட்டும் எடுத்துக்கலாம், 4-5 பேர் கொடுத்திருந்தாங்கன்னா குறுக்குச்சீட்டு போட்டு எடுத்துக்கணும். அப்படி அவர் ஒரு தனிநபர் தீர்மானத்தை, மது ஒழிப்பு பற்றி ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறார். ஆனால் சபாநாயகர் அவர்கள் ஒரு திருப்பி பதில் அனுப்புகிறார், இதை மதுவிலக்கு நீங்க மானியத்தின் மீது இந்த கருத்தை சொல்லலாம் அப்படின்ட்டு நான் அதே திருப்பி கேட்கிறேன். முதலமைச்சர் அவையினுடைய நேரத்தை கட் பண்ணி 110 படிக்கிறாரு, அந்த பள்ளிக்கூடத்துக்கு இதை பண்ணேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இதை பண்ணேன், அதை பண்ணேன்னு எல்லாம் படிக்கிறாங்களே, இத அந்த சுகாதார மானியம் வரும்போது அந்த மந்திரி சொல்லலாம், சம்பந்தப்பட்ட துறையோட மானியம் சொல்லலாம், இல்லைன்னா முதலமைச்சர் அன்னைக்கு எழுந்து சொல்லலாம். இல்ல இப்ப நீங்க தமிழக முதல்வர் அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரைக்கு அனுமதிக்காம அல்லது அந்த துறை அந்த மானிய கோரிக்கை வரும்போது சொல்லாம இவங்க முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வி எழுப்புறீங்க. இந்த கேள்வி நியாயம் என்றானால் சபாநாயகர் சொன்னது நியாயம் தானே, நீங்க துறை மானிய கோரிக்கை விவாதத்தும் போது சொல்லுங்கன்னு சொல்றது நியாயம் தானே. அவங்க சொல்லிருக்கணும், இந்த 110 சொல்லிருக்கணும் சபாநாயகர். நீங்க இது ஒரு மானிய கோரிக்கையில் அறிவிக்க வேண்டிய திட்டங்கள், இத முதலமைச்சர் சபையின் நேரத்தை இதில் வீணடிச்சிருக்க கூடாது. இதை நீங்க மந்திரியை விட்டு சொல்லியிருக்கலாம், இல்ல நான் மானிய கோரிக்கை வரும்போது நீங்க சொல்லலாம், இதை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தா அவர் சபாநாயகர். இல்ல அதெல்லாம் சாத்தியமாக சாத்தியம் இருக்கும். அப்படிப்பட்ட சபாநாயகர்கள் இந்த சபை பார்த்திருக்கு. நான் ரொம்ப நாள் பல சபாநாயகர்களை பார்த்திருக்கேன் வாழ்க்கையில். ஆனால் இவர் பொறுத்தவரையில தனபால் என்கிற தனி மனிதன் நல்லவர். நான் இப்ப சொல்றேன், அந்த வந்தத்துல சொல்றேன், ஒன்றும் தெரியாது அவருக்கு. நீங்க பாராட்டி அவருக்கு ஏதாவது சிக்கல் உருவாக்கி சிக்கல் இல்ல, தனிப்பட்ட சொல்றாங்க, பழகிறதுக்கோ அல்லது இல்லையோ ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் சபாநாயகர் அவர்கள் ஒரு மன்றத்தினுடைய சபாநாயகராக இருப்பதை காட்டிலும் ஒரு அதிமுகவினுடைய ஒரு செயற்குழு கூட்டத்தில் தலைமை தாங்கிற மாதிரி நடத்துக்கிறார், முழுக்க இருக்கிறார். உங்களுடைய விமர்சனம் அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படாம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவையில் பங்கேற்க முடியாத நிலைமை இருக்கு. விஜயகாந்த் தவிர வேற யாரும் உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப ஒரு முழுமையான வாய்ப்பு திமுக கிடைச்சிருக்கும் போது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன்னெடுக்காம ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தினசரி ஒரு நாளைக்கு 2-3 முறை வெளிநடப்பு செய்தால் கட்சியினர் எதிர்க்கட்சிகளும் அதே போல ஒரு அரசியல் செய்யணும் குற்றச்சாட்டு வருமா வராது? இல்ல நாங்க அதையும் செய்யறோம். நாங்க எடுத்துக்கொள்றோம், சபையில சில முக்கியமான கேள்விகளை இல்லன்னு கேட்கிறோம், சிலதுக்கெல்லாம் கேட்கிறோம், பதில் சொல்ல மாட்டேன்னா அதை வேற வழி கிடையாது, நாங்க வெளியில் போய் தான் சொல்லி ஆகணும். மறுபடியும் வர்றோம், எனக்கு மானிய கோரிக்கையில பேசுறோம், அதுல ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு இல்ல. சும்மா நாங்க வெளியில போறோம் வெளியில போறோம். இல்ல நம்ம ஊடகங்களில் பதிவு செய்வதை விட சட்டசபையில் பதிவு செய்வதுதான் முக்கியம். விட மாட்டேன், நீங்க கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு கருத்தை சொல்றதுக்கு விட மாட்டேன்னா எப்படி? ஏங்க விட்டா என்ன சார் போயிடும்? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், இங்க ஒரு ஊர்ல பில்டிங் கொலாப்ஸ் ஆச்சு, மௌலிவாக்கம். அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கான் ஜட்ஜி, நீதிபதி கொடுத்திருக்காரு. அதுல பல குறைபாடுகள், பல ஆவணங்கள் அதில் இல்ல. அந்த ஆவணங்கள் இல்லைன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கும் போது எங்க தளபதி மு க ஸ்டாலின் எழுந்து கேட்கிறார், இதுல என்னென்ன ஆவணங்கள் இருக்க வேண்டுமோ அவையெல்லாம் இல்லை, என்னென்ன சாட்சிகள் இருக்க வேண்டுமோ அதெல்லாம் இல்லை. எதுவுமே இல்லாம மொட்டைக்காரன் கொட்டையில் விழுந்தான்னு ஒரு ஆவணம் கீழ் கொடுத்திருக்கீங்களே, இது நியாயமான்னு கேட்கிறார். இதுக்கு எல்லாம் ஆரம்பிச்சா என்ன சொல்லி இருக்கணும்? அதை உடனடியாக இது அரசின் கவனத்துக்கு கொண்டு போற கன்சர்ன் மினிஸ்டர் ஷுட் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபாநாயகர். ஆனா இது நீ எது சொன்னாலும் ஏறாது, சபையில ஏறாது அப்படின்னா வேற என்ன பண்ண முடியுங்க? நாங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சு சபாநாயகர் அனுமதி பண்ண மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு எங்களுக்கு மீடியாவை தவிர வேற வழி கிடையாது. நீங்க தனிநபர் தீர்மானம் கொண்டு வரும்போது உங்களுடைய கழக பொருளாளர் மதுவிலக்கு பற்றி தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார். ஒரு முக்கியமான கேள்வி எழுது, 6 முறை நீங்க 5 முறை ஏற்கனவே ஆட்சியில் இருந்த போது 5 முறை முதலமைச்சராக இருந்த போது நிறைவேற்ற, அது வேற பிரச்சனை.
நீ கேட்கறது சட்டமன்றம் கேட்கறது. எஸ், நீ பின்னால போக கூடாது, கேள்விக்கிற டைவர்ட் பண்ண போகக்கூடாது. இல்ல சட்டம் சாரி, சட்டமன்றத்தில் ஏன் நாங்க வெளியே போகணுன்ற காரணத்தை சொல்லலாம். சொல்லிட்டீங்க. ரெண்டாவது ரூல்ஸ் பிரகாரம் நடக்கல சபைன்றத சொல்லலாம். ரூல்ஸ்ல எத்தனை தப்புக்கள், அதாவது முதல்ல நியாயமா பார்த்தா சட்டமன்றத்தில் ரூல்ஸ்ல கிளீனா எழுதியிருக்கான், படிக்க கூடாது. ஒரு மந்திரிகள் எழுதி படிக்கிறதே ரிப்ளை முதல் கொண்டு இல்ல குறிப்புகள் வச்சுக்கிறது ஒன்றும் குறிப்பு வைக்கிறது தப்பு இல்ல, நான் இப்ப கூட சொல்றேன். ஆனா ரொபாட்டிசம் முதலாவது சொல்றேன், சட்டமன்றத்துக்கு நாங்க வர்றோம், ஒரு உறுப்பினர் அவங்க தொகுதியை பத்தி அல்லது வேற நாட்டை பத்தி தமிழ்நாட்டை பத்தி கேட்கலாம். அந்த கன்சர்ன் மினிஸ்டர் என்ன பண்ணணும்னா அது குறிப்பு எடுக்கணும். குறிப்பெடுத்து அந்த மந்திரி அந்த உறுப்பினர் பேசுறதுக்கு பிறகு முடியுமானால் அதிகாரிகள் கிட்ட விவரம் தெரிஞ்சு மாண்பு உறுப்பினர் சொன்னார், இதுக்கெல்லாம் இதுதான் காரணம்னு சொல்லணும். இல்லை என்றால் இது அரசனுடைய கவனத்தில் இருக்கிறது, நாங்க அடுத்த முறை செய்கிறோம் சொல்லணும். இல்ல அமைச்சர்கள் பதில் சொல்றதே கிடையாது. கேள்வி என்ன வேணா கேட்டுக்கோ, அதை பத்தி அக்கறை கிடையாது. எதுக்கு அதிகாரி என்ன எழுதி கொடுத்தானோ அதெல்லாம் படிப்பேன்னு சொல்லுவாரே தவிர, இந்த வந்து இது கேட்டார் இதை நான் பதில் சொன்னேன், இந்த வந்து அவன் உறுப்பினர் கேட்டார் நான் பதில் சொல்றேன். இல்ல கேள்வி நேரம் தினமும் அவையில் இருந்துட்டு தானே இருக்கு, எல்லாத்துக்கும் நான் கேட்கிற பதில் சொல்றேன், ரிப்ளை டிமாண்ட்ல சொல்றேன். நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு பதில் சொல்லுங்கிறீங்களே. கேள்வி நேரம்ன்றது வேற. கேள்வி நேரத்தில் அவங்க அதுவும் எழுதப்பட்ட கேள்வி பதில் தானே, அது அவங்களுக்கு எழுதி கொடுத்த பதில் அது கொடுப்பாங்க. துணை கேள்வியில் பதில் பார்த்து படிப்பாங்க, துணை கேள்வி படிப்பாங்க. அதை நான் சொல்லல. டிமாண்ட் நடக்கும் போது அமைச்சர்கள் குறிப்பெடுக்கணும். முதல்ல நீ என்ன வேணா பேசிக்கோ, நாங்க இருக்கிறது சொல்றாங்க. இது எப்படி சட்டப்படி முடியாகும்? மூணாவது ரெண்டாவது மரபு கிடையாது. மரபு என்பது சபையில முக்கியமானது, மீறப்படும். ஒண்ணு வச்சுக்கோ, சபாநாயகர் வந்தாதான் எல்லாம் எழுதுக்கலாம். ஆனா இந்த சபையில முதலமைச்சர் வந்தா சபாநாயகர் எழுதுகிற மரபை இப்பதான் நான் பாக்கிறேன். பாராளுமன்றத்திலே கிடையாது, எந்த ஊர்லயும் தமிழ்நாட்டில் எந்த சட்டசபையிலும் கிடையாது, இந்த சட்டசபையில. மூணாவது அந்தந்த கட்சி தலைவர்கள் வந்து வரும்போது அந்தந்த கட்சி தெரியாது, அதுவே தப்புன்ற, அதுவே தப்புன்ற. எழுதக்கூடாது. சபையில யார் வருவாங்க போவாங்க, முதலமைச்சர் ஒருவர் போவார், யாரும் எழுந்துக்க மாட்டாங்க. இது புது கலாச்சாரத்தை பேக் கிரியேட் பண்ணுது. முதலமைச்சர் பாட்டுக்கு வருவார், முதலமைச்சர் பாட்டுக்கு எழுதுவார். காமராஜர் அப்படித்தான் வந்து போனார், பக்தவச்சல் அப்படித்தான் வந்து போனார், அண்ணா அப்படித்தான் வந்து போனார், கலைஞர் அப்படித்தான் வந்து போனார். திமுக தலைவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது உறுப்பினர்கள் எழுதுகிறார். இந்த கலாச்சாரத்தில் சில பேர் பண்ண போது கலைஞர் உட்கார்ந்து சொல்லிட்டாரு. ரெண்டாவது இன்னொன்று எனக்கு நினைவு இருக்குது, 2011 திமுக தலைவர் முதலமைச்சராக இருந்த போது அவைக்கு வரும்போதும் அவர் அவையிலிருந்து போகும்போது நான் சொல்றேன் எழுந்திருக்கக்கூடிய காட்சி நிறுத்தணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்து அவங்க காப்பி அடிக்கலாம் எங்க ஆளுங்களும் அதையும் திருத்தணும் கலைஞர். மூணாவது வர்ணிக்கிறதுல அதே மாதிரி பண்ணாங்க. ரெண்டாவது சபைக்கு முதலமைச்சர் வர்றாருன்னா வருவார், வரட்டும். ஆனா சபையினுடைய நடவடிக்கை எப்படி போச்சுன்னு கேட்கிறேன். முதலமைச்சர் கோட்டைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாலேயே இங்க சபை சைலண்ட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கு. 5 நிமிஷம் சபையில ஒண்ணு நிசப்தம், ஒண்ணு கிடையாது. இந்த மௌன ஒருத்தர் நீ பாருங்க அப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உட்கார்ந்த சபை ஆரம்பிக்கும். இது என்ன பிரசிடென்ட், இதுக்கு என்ன சட்டம்? இதுதான் நான் சொல்றேன், மரபுகளை உடைத்து இருக்கிற சபை இது. இப்ப இன்னைக்கு கூட நம்ம பேசிட்டு இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மேல உரிமை மீறல் பிரச்சனை வந்து சட்டசபையில் கொண்டு வந்திருக்காங்க. அமைச்சர் திரு வைத்திலிங்கம் வந்து நான் சொல்லாத கருத்துக்களை அவங்களுடைய அதிகாரப்பூர்வ நாளேடுல இவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இந்த உரிமை மீறல் வந்து திமுக தலைவர் தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறீங்களா? என்ன கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது, நான் வந்துட்டேன். வந்தா பாத்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கு. அது என்ன எத்தனையோ உரிமை மீறல், அதுல இது ஒரு உரிமை மீறல். திமுக தலைவர் மேல இதுக்கு முன்னாடி உரிமை மீறல் பிரச்சனை வந்தாங்க, எத்தனையோ கட்சி உறுப்பினர் மேல நிறைய நினைவு இருக்கு. திமுக தலைவர் மதுவிலக்கு பிரச்சனையில தனிநபர் தீர்மானம் கொண்டு வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து திரு தமிழறிமணியில இருந்து பலர் கேட்கக்கூடிய கேள்வி, இதற்கு முன்னால் 5 முறை திராவிட முன்னேற்ற கழக தலைவரே முதலமைச்சராக இருந்திருக்கார், 6 முறை இதற்கு முன்னாடி மதுவிலக்கு கொண்டு வருவோம் சொல்லியிருக்காரு. இப்ப 7வது முறை திரும்ப சொல்றது வந்து ஒரு அரசியலுக்கான விஷயம் தான். மதுவிலக்கு பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை சொல்றாங்க. எப்ப சொன்னான்? தேதி 2006 குறிப்பிட்டு 2011 குறிப்பிட்டு தேதி வாரியா குறிப்பிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்றாரு. இதற்கு முன்னாடி நம்ம வந்து முரசொலியில வந்த கட்டிங் எல்லாம் எடுத்து வர போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இத்தனை தேதி அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேட்க என்னன்னா அவர்கிட்ட கேளுங்க, அவர் போட்டார் இல்ல, அவர்கிட்ட. அவர் மட்டும் இல்லாம திரு தமிழறிமணின்னு சொல்றாரு, தயவு செய்து எனக்கு வேற அரசியல் நிறுத்துங்க.
வேற இந்த மாதிரி பேருக்கெல்லாம் எங்கிட்ட யூஸ் பண்ண இல்ல ஒரு தெரியும் உங்களுக்கு. ஐ எம் சாரி. அரசியல் கட்சியில விட்டுருவோம். நம்ம வந்து அரசியல் கட்சி விமர்சனம் நம்ம வந்து ஒரு இவங்க சொன்னார் அவர் சொன்னார் அப்படி இல்ல. நம்ம வந்து சார் எங்கிட்ட கேட்கற வழி கேள்வி கேளுங்க. நானே அரசியல் கட்சி கேளுங்க. யார் யாரும் போறவங்க ரோட்ல போறவங்க மத்தியானம் சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டு ஓகே. இல்ல என்னுடைய கேள்வியாக நான் வைக்கிறேன். என்னுடைய கேள்வி வைக்கிறேன் என்னன்னா, இது வந்து நம்ம ஏற்கனவே 5 முறை வாய்ப்பு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஆட்சி அமைச்ச வாய்ப்பு இருந்த போது அப்போது கொண்டு இல்ல இப்ப பண்றோம். இப்ப என்னன்றீங்க நீங்க? பண்ணல இப்ப பண்றோம். என்ன அது கூட தப்பா? தப்பு கிடையாது. விடுங்க. அதோட அந்த உறுதிப்பாடு நம்மகிட்ட இருக்குதாங்க. இருக்கு. விடுங்க. இருக்கு. பண்றோம். மக்கள் நம்பலாம். பண்ண போறோம். நாங்க ஆட்சிக்கு வர்றோம். பண்றோம். கடந்த முறை வந்து 1 மணி நேரம் நம்ம நேரத்தை குறைச்சோம். அப்பயே வந்து நம்ம வந்து கடுமையான முயற்சி எடுக்கிறோம் சொல்லி சொன்னோம். அந்த கல் பிரச்சனை பற்றி பேசும்போது கூட திமுக கடுமையான விஷயங்கள் சொன்னா நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. நாங்க எப்படி செய்வோம் அப்ப செய்வோம். உங்ககிட்ட இப்போ வந்து தந்தி டிவியில் உட்கார்ந்து எல்லாத்தையும் விளக்கமான சொல்லிக்க தேரல. செய்வோம். அதோட விடுங்க. எவ்வளவோ பண்ணிட்டோம். இதையும் பண்ணுவோம். இடையில ஒரு நீங்க பிரச்சனை கவனிச்சிருப்பீங்க. உங்களுடைய தலைமை நிலையை மன்னிக்கணும், செய்தி தொடர்புத்துடைய தலைவர் திரு டி.கே. இளங்கோவன் பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியை வந்து திமுக தலைவர் மறுத்த போதும் அவரே பின்னாடி விளக்கம் கொடுத்த போதும் இந்த பேட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லவே இல்லை. பேட்டி கொடுத்தது வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அவங்க வந்து நான் பேட்டி கொடுக்கலன்னு சொல்லி திமுக தலைவர் சொல்ல, திரு இளங்கோவன் சொல்ல. எந்த விஷயத்துல திமுக அந்த பேட்டியில இருந்து முரண்படுது? ஒண்ணு வச்சு பேட்டியில உண்மை இருக்கா பொய் இருக்கான்றது 2வது விஷயம். இது திமுகவினுடைய கொள்கையிலிருந்து கூடி பேசி நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அந்த மாதிரி கட்டத்துக்கு இன்னும் நாங்க வரல. யாரோடு கூட்டணி வைப்பது என்பதும் எவ்வளவு சீட்டு தருவது என்பதும் இன்னும் அந்த கட்டத்துக்கே நாங்க வரல. ஆக அந்த மாதிரி ஒரு கற்பனை கதை, அந்த மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டது அது தப்புன்றதுதான் நாங்க தலைமை கழகம் எங்களை அறிக்கை விட்டுச்சு. இப்ப நம்ம 2006 வந்து 119 தொகுதியில, நம்ம 2011 வந்து 119 தொகுதியில நம்ம போட்டிட்டோம். ஒரு தோல்வி வந்து வந்தது. இப்ப நம்ம அதிகமான தொகுதியில போட்டிடுறது தானே கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். அப்ப அவர் வந்து நாங்க வந்து ஒரு திமுகவுடைய முன்னணி தலைவரா அவர் வந்து நாங்க 170 தொகுதி குறையாம போட்டிடணும் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றது ஒரு தன்னுடைய கருத்து தானே. அது அந்த திமுக நெகட்டிவான விஷயம் இல்ல. அப்படி சொல்ல, அதிகமான இடங்களில் நாங்கள் போட்டியிடுவோம், எங்களுக்கு மெஜாரிட்டி வரத்தக்க வகையிலே நாங்கள் நிற்போம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றது தப்பு இல்லை. ஆனா இத்தனை இடம் தான் நாங்க சொல்லி இன்னொரு கட்சி சொல்லிட்டு அவங்களுக்கு இடம் தான் சொல்றதெல்லாம் அது தப்பு. அதனால வந்து கூட்டணி வாய்ப்புகள் வந்து சிதறுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ? கூட்டணி வர்றது 2வது பிரச்சனை. முதல் பிரச்சனை இப்படி சொன்னது தப்புன்றதுதான் எல்லாருடைய முடிவு. நான் ஒரு வெளியில இருந்து ஒரு பார்வையாளனா ஒரு பத்திரிகையாளனா பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான கருத்தை வந்து அவர் ஒண்ணுமே சொல்ல. எங்களுக்கு பின்னாடி எங்களுக்கு ஆதரவான கருத்தா எதிரான கருத்தா இல்ல, எங்களுடைய தலைமையினுடைய அப்புறம் இல்லாம சொன்னது தப்புன்றது எங்களுடைய வாதம். இன்னைக்கு வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் மதுரையில பேட்டி கொடுத்திருக்காங்க, வேலுச்சாமி கொடுத்திருக்காரு, தளபதி கொடுத்திருக்காரு, சேடப்பட்டி முத்தியா பேசியிருக்காரு. இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க இது வந்து திமுகவுடைய ஒப்புதலோட இல்ல. ஒரு விஷயம் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றது வந்து நம்மளுடைய வழக்கம் தானே, ஒன்னும் தப்பான விஷயம் இல்லையே. இது ஒன்னும் ரியாக்ஷன் இல்ல. இன்னும் என்ன சொன்னாங்கன்னு மதுரையில் நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியாது எனக்கு. இப்ப ஆப் ரெக்கார்டு கேட்கறீங்க நீங்க, மதுரையில என்ன கொடுத்தாங்கன்னு தெரியாது. மதுரையில வந்து திரு அழகிரி பிரச்சனை இல்ல, அவங்க வந்து அழகிரி வந்து கட்சிக்கு வந்து தெரியாது. தகவல் காத்துல என்ன பேசினாங்க கண்டென்ட்குள்ளே நான் போல, நான் எடுக்கிற வந்து அந்த கண்டென்ட்குள்ளே நான் போல உங்களுக்கு தெரியாது சொல்லும் போது சொல்றீங்க. இல்ல அதை நான் குறிக்கிட விரும்பல. என்னோட திரு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய திரு தளபதி நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மீடியாவுக்கு நீங்க தெரிவிக்க போறீங்க, அது என்ன வச்சு தெரிவிக்க தேவையில்லை, அது நீங்க தனியா சொல்றீங்க. என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல, அதான் என் ரிப்ளை. அதோட இதே மாதிரி வந்து இதற்கு முன்னால வந்து கட்சியுடைய முக்கிய பொறுப்பா அந்த குஷ்பு வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற பத்தி நாங்க ஒன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனடியா திரு வாகை சந்திரசேகர் வந்து கண்டிச்சு அறிக்கை கொடுத்தாரு, குஷ்புக்கெல்லாம் இதுக்கெல்லாம் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு. திமுக தலைமை குஷ்புவை இதை போல கண்டிக்காம, இன்னைக்கு எப்படி திரு இளங்கோவனை கண்டிச்சோ அது போல குஷ்புவை கண்டிக்காம சந்திரசேகர் வந்து நீங்க எப்படி அறிக்கை கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லி சந்திரசேகர் கண்டிச்சது, அது ஒரு முரண்பாடா பாக்கலையா? பழைய கதையெல்லாம் இப்ப தெரியாது, நீ வேற கதை பேசுங்க. இதெல்லாம் எதுக்கு தேவை? இப்ப தேவையில்லாத கதை இல்ல. நம்ம ஒரு நான் சொல்றேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத கதை. தெரிஞ்ச கதைக்கு உங்களுக்கு இல்ல, ஒரு முரண்பாடு கிடையாது எங்களுக்கு. சொல்லுங்க. இப்ப நம்ம நேச்சுரல் அலைன்னு சொல்லி பாருங்க, என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. நான் அது வந்துட்டேன், குஷ்புல சொல்லி வந்துட்டேன். ஒரு நேச்சுரல் அலை சொல்லி பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் யார் யாரோட இயங்க முடியும்னு சொல்லும்போது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நாங்க தனித்து போட்டுன்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த ஆப்ஷன் அவுட்.
பாஜக பற்றி நம்ம உத்தரவாதமா சொல்ல முடியாது, எதிர்க்கட்சியா செயல்பட்டு இருக்கோம் பாக்குறோம். இப்ப தேசிய முற்போக்கு திராவிடர்கள் வாய்ப்பு இருக்கு, ஆனா எவ்வளவு கேட்பாங்க, ஒரு பெருங்கட்சியா இருக்கனால எவ்வளவு கேட்பாங்கிறது இல்ல. அப்ப இயல்புல காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரிகள் இவங்க எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்க எல்லாம் நம்ம வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொல்லல, தப்பா சொல்ல முடியுமா, இல்ல இல்லன்னு சொல்லி சொல்ல முடியுமா? நம்ம அது சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடிய அதிகாரம் தலைவருக்கு தான் உண்டு. இது பாலிசி மேட்டர், இது சொல்லக்கூடாது சார். யார் வருவாங்கன்னு நாங்க சொல்லக்கூடாது சார். யாரோ வர்றவங்க வரட்டும், எங்களுக்கு அது வேற ஒன்று. வரவங்களோட நாங்க எங்களுக்கு ஒத்து பேசி எங்களுக்கு 2 பேருக்கும் ஒத்து போறோம், நாங்க ஒன்னா போக போறோம், அலைஞ்சிலா பிரிஞ்சு போக போறோம். இல்லாரெல்லாம் வருவாங்க, அவங்க வருவாங்க எங்களோட, இவங்க வருவாங்க எங்களோடன்னா. இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வுகளை பார்க்கும்போது இது ரொம்ப வெக்கமா இல்ல? அவங்க எங்களோட வருவாங்க, இவங்க எங்களோட வருவாங்க, நான் வெக்கமா இல்ல? இல்ல அப்படி வார்த்தையை அவர் பயன்படுத்தல. அவர் சொல்றது இவங்களோட எல்லாம் நாங்க இணைந்து தப்புன்னு சொல்லியாச்சு. திருப்பி இளமான்னு கேட்காதீங்க, அடுத்து போங்க. எஸ். இப்ப வந்து இதுல வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மகளிர் அணி தலைவி வந்து பிரேமலதா வந்து ஒரு மேடையில பேசும்போது பகிரங்கமா சொல்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ரவுடி கட்சியை நாங்க காலி பண்றதுக்காக நாங்க அதிமுக கூட்டணி வச்சோம் சொல்லி சொல்றாங்க. எனக்கு நான் முதலே சொல்லிட்டேன், என்னுடைய அளவுக்கு ஏதாவது கேளுங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் படிக்கிறது கிடையாது, இதெல்லாம் நான் பொருட்படுத்துறது கிடையாது, நான் அந்த மாதிரி அரசியல்வாதியும் கிடையாது. ஆகையினால பாலிசியா ஏதாவது கேட்டா கேளுங்க. இவர் அவங்க சொன்னாங்க, இவங்க கேள்னாங்க, அவங்க போகும்போது கேட்டாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காது. நம்ம ஒரு 8 மாசத்துல நோ ஐம் சாரி, இதெல்லாம் அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. நம்ம ஒரு 8 மாசத்துல நம்ம தேர்தல் எதிர்கொள்ளும் இந்த மாதிரி கேள்வி பதில் சொல்ல விரும்பல, அதோட இருக்கும். ஓகே. இப்ப வந்து ஒரு 5 கட்சி கொண்ட கூட்டணி வந்து இயங்கிட்டு இருக்கு, மக்கள் நல கூட்டியக்கம்ங்கிற பேர்ல. அவர்கள் வந்து தேர்தல் கூட்டணியாவும் மாறுவோம் சொல்லி சொல்லியிருக்காங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வந்து வைகோ வந்து நாங்க வந்து தேர்தலுக்கான கூட்டணி சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு 3வது அணியாக இன்னொரு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து திராவிட முன்னேற்ற 2 பெரிய இயக்கங்கள் இருக்கும் போது ஒரு 3வது அணியாக மலரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வரலாம் சார், 3வது அணி வரலாம், 4வது அணி வரலாம். இப்ப எல்லாம் எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு எலெக்ஷனை பத்தி தெரியாது, அது கடைசி நாள் கூட போடும், நாமினேஷன் போட்டதுக்கு அப்புறம் கூட ஆகும். ஒரு தடவை எங்களுக்கு காங்கிரஸுக்கு எப்ப ஏற்பட்டுச்சுன்னா, நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு பிறகு போச்சு. ஏன் ஜனதா பார்ட்டியோட எங்களுக்கு அலைன்ஸ் வந்தப்போ முரசொலிமாறன் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் மத்திய சேனையில, அவரை வித்ரா பண்ணிட்டு ராமச்சந்திரன் போட்டோம். அதே மாதிரி கமல்நாதன் கிருஷ்ணகிரியில போட்டிருந்தோம், அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவரை பண்ணிக்கிட்டு வேற ஒரு ஆள் கொடுத்தோம். அதெல்லாம் இப்ப அதே மாதிரி 2-3 பண்ணிருக்காங்க. அதனால இப்ப எல்லாம் வந்து இவங்க 3 அணி தான் இருக்கும், இவர்களோடு இருப்பெல்லாம் வேணும்னா உங்களுக்கு டிவியில ஒரு நாள் இந்த டைம் போறதுக்கு எவனையாவது பிடிச்சி அவனை உயிரை வாங்கி 2 கேள்வி கேட்டு போறதுக்கு உதவுமே தவிர இதெல்லாம் இப்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2011 வரைக்கும் கூட்டணியில் இருந்தது, 2014 வந்து மக்களவைத் தேர்தலையும் கூட்டணி இருந்துச்சு. இன்னைக்கு தேதிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில இருக்குதா இல்லையா? என்ன கேட்காதீங்க, என்ன கேட்காதீங்க, உங்க கூட யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன கேட்காதீங்க. இல்ல நான் கூட்டணிக்கு வருமானு கேட்கல, கூட்டணி இருக்குதா அப்படின்னு. கூட்டணி என்பது தேர்தல் காலத்திலே உருவாகின்ற ஒன்று, தேர்தலோடு முடிந்தது, அதோடு முடிச்சுவிட்டான் கூட்டணி. திரு திருமாவளவன் வந்து இல்ல எங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு நல்ல உறவு வேற, உறவு வேற, கூட்டணி வேற. என்ன விடுதலை சிறுத்தைக்கு எங்களோட நண்பர். நீங்க வந்து நீங்க எம்ஜிஆரையுமே நண்பர் தான் சொல்றீங்க, ஒரு மாற்று கட்சியை கொண்டு கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அவ்வளவு செயல்பட்டாலும் நண்பர், அது வேற. உங்க நட்பை நான் வந்து நான் இருக்கிறேன், யார் கூட்டணியில் எங்கள் கூட்டணியில் யார் இருக்கிறார்கள், எங்களோடு யார் கூட்டணி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நான் இப்போது எனக்கு தெரியாது. இப்ப அது சொல்றது நான் தவறான கருத்தா போயிடும். திருமாவளவனை பற்றி சொல்லுகிற பொழுது நீங்க அவர் கலைஞர் கிட்ட நாங்கள் திமுகவோட எங்களுக்கு உரசல் இல்லைன்னு சொல்றாரு. எங்களுக்கு உரசல் கிடையாது. ஆனா கூட்டணி என்பது வேறு, அதுல தொகுதி பங்கீடு என்பது வேறு. அதனால அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நாளைக்கே பாஜக கலந்து ஒரு பொறுமர் வந்தா கூட திமுக தலைவர் பார்ப்பாரு, பேசுவார், அதுல. ஆனா ஒரு அலையன்ஸ் வரும்போது இன்னைக்கு வந்து அந்த 5 கட்சிகள் கொண்ட மக்கள் நல கூட்டியங்கிற கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்பி கேட்கறீங்களே, அந்த கட்சியில இருக்கிற அவர் வந்து ராமகிருஷ்ணன் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு, திமுக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க திருப்பி எங்க அந்த 5 பேர்ல அவர் ஒருத்தர் இல்லையா? அப்புறம் அந்த கூட்டம் அவங்க ஒரு குழுன்னு சொல்றீங்கல்ல, திருப்பி அவங்க என் கூட சேருவாங்களா என்ன கேக்குறீங்களா? அதான் நான் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி சேருமான்னு நான் கேட்கல. இல்ல நீங்க கொண்டு சொல்றீங்க அவங்க பேர் 5 பேர் ஒரு கூட்டணி. ஆமா, அப்ப அவங்க உடஞ்சி போயிருக்காங்க கேளுங்க. உடஞ்சி போயிரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்க நீங்க சொன்ன அதையும் கேட்டுருங்க. அந்த கூட்டு இயக்கம் வந்து தொடராது நீங்க நினைக்கிறீங்களா, உடஞ்சிரும் நீங்க நினைக்கிறீங்க? பிற கட்சிகளை பற்றி நான் ஜாதகம் சொல்வதற்கு தயாரா இல்லை.
அதனாலதான் நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே கேட்டேன். நீங்க வந்து நிச்சயமா இடதுசாரி பத்தி கேட்டீங்க, நான் அதுக்கும் பதில் சொல்லிட்டேன். நீங்க சொன்னது போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, திமுக அதிமுக இரண்டையும் சம தளத்தில் வைத்து பாக்குறோம். ரெண்டு கட்சியிலுமே இல்லாத ஆட்சி தான் கொண்டு வந்து சொல்றாங்க. உங்களோட இத்தனை நாள் இணைப்புல இருந்தவங்களுக்கு திமுக அதிமுக ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு என்ன வர காரணம் என்ன? உங்க பக்கம் சில பாயிண்ட் இருக்கும் இல்லையா? நாங்க வந்து இல்ல அது மாறுபட்ட கட்சி, நாங்க வந்து அதிமுக மாதிரி சொன்னது அவரு ஏன் சொன்னீங்கன்னு அவருக்கு எழுதணும், எனக்கு தெரியல. அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு திமுக மீதும் ஊழல் புகார் இருக்கிறது, அதிமுக மீதும் ஊழல் புகார் இருக்கிறது, திமுக அதிமுக இரண்டுமே தமிழகத்தை வளர்ச்சி பாதை கொண்டு செல்லல அப்படின்னு சொல்றாரு. அது நம்ம அது ஆமா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுமே. நாங்க ஏத்துக்கிறோமா இல்லையான்னு ரெண்டாவது பிரச்சனை. அவங்க கருத்தை சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி போறாங்க, அது பத்தி எங்களுக்கு அக்கறை இல்லை. மதிமுக பொதுச் செயலாளர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து பார்வதி அம்மாள் வந்து ஒரு பிரச்சனை கொண்டாரு. பார்வதி அம்மாள் பிரபாகரனுடைய தாயார் பார்வதி அம்மாள் தமிழகத்துக்கு வரும்போது அதை அனுமதிக்கல, அதனால அதை மறந்துட முடியாது. திமுக கூட நாங்க ஒரு காலத்துல கூட்டணி சேர மாட்டோம்னு சொல்லி சொல்றாரு. திமுக தலைவர் இல்ல திருமண விழா நடந்துக்கும் போது அவர் வந்து திராவிட இயக்கங்களுக்கு எந்த சேதாரம் வராம நான் பாதுகாப்பேன், முதல் ஆளா நினைப்பேன் சொல்லி சொன்னாரு. ராமதாஸோட இல்ல திருமணத்தில் நடந்திருக்கும் போது ரொம்ப நெருக்கமா அணுக்கமா பேசினாரு. இப்போ வந்து திமுகவை அதிமுக ஒரே தட்டில் வைக்கும் போது ஒரு ஒரு மாற்று அணிய திமுக அதிமுக மாற்று தேவை ஏற்படுத்தும் நினைக்கிறாரு நினைக்கிறீங்களா? எனக்கு அதெல்லாம் அவரை பத்தி எல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காரு அவரு. அதனால நான் இதுல தான் அவருடைய நிலைன்னு என்னால சொல்ல முடியாது. மதிமுக வந்து அவங்களுடைய கொள்கையில நிலையான தன்மையில இல்லன்னு சொல்லி இல்ல அவர் பேசிட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு. நாம என்ன பண்ண முடியாது? என்னுடைய நண்பர் கிளாஸ்மேட் இப்ப வந்து அதிமுக ஒரு கருத்து கணிப்பு முடிவில் வரும்போது இன்னைக்குதான் அதிமுகவும் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் தான் இருக்கக்கூடிய வேட்பாளர்களையும் இருக்கக்கூடிய கட்சியிலையும் முன்னிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்கொள்ளணும்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் வேணும் நீங்க நினைக்கலையா? வேணும் நினைக்கிறோம். ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் வேணும்னு நினைக்கிறோம். அந்த அலையன்ஸுக்கான ப்ராபபிள் கட்சிகள் எது அப்படிங்கிற கேள்விதான் இந்த இடத்துல வருது. நம்ம அடுத்த கேள்வி அதான் வருது. அதுக்கு நான் திமுகவுடைய தலைமை நிலையம் முதன்மை செயலாளர் கேட்காம திமுக தலைவருடைய மனசாட்சியா இருக்கு கேட்காம யார் யார் நாங்க வந்து கூட்டு சேர்றதுக்கு நாங்க ஒரு யார் யார் வாய்ப்பா இருக்குன்னு நாங்க கருதுறோம்னா இன்னாரு இன்னாருன்னு நான் சொல்லுவேன். அப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. உடனே நீங்க போய் வருமுறை சொன்னாரு நீங்க சேர போறீங்களான்னு கேட்பீங்க. இருக்கிறத கெடுத்துருவீங்க நீங்க. அதனால இந்த பத்திரிகையாளர்களை இதுலயே சேர்த்து விட்டுருவீங்களா? வம்பல் விட்டுருங்க. எங்களுக்கு கூட்டணி தேவை என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்தல்ல. கூட்டணியை நாங்கள் சேர்ப்போம், வலுவாகவும் இருக்கும். அதை அனௌன்ஸ் பண்ண வெண்டரையில் காண்க. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி பற்றி பேச மறுக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பற்றி பேச மறுக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு கூட்டணி தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று சொல்கிறது. இது அந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய திடமான நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சந்தேகமா இருக்கிறதோ என்ற கேள்வி இருக்கிறது. தேர்தல் காலத்திலே அவசியம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் மறுக்கவில்லை. கூட்டணி இருந்தால்தான் நாம் ஜீவிக்க முடியும் என்ற நிலையிலும் திமுக இல்லை. இப்ப தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மதிமுக, இடதுசாரிகள் எல்லாருமே திமுகவை விமர்சிச்சவங்களா இருக்கிறாங்க, காங்கிரஸ் உள்பட. அவர்களோடு கூட்டணி சேர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம வந்து காங்கிரஸ் பற்றி கூடா நட்பு எங்களுக்கு கிட முடியும். இப்படி திருப்பி மறுபடியும் வேற மாதிரி கேட்கறீங்க. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். நான் யார் பேரையும் சொல்ல மாட்டேன். யாரோடு பேசுவோம், யாரோடு பேச மாட்டேன். கூட்டணி பத்தி இப்போ நாங்க பேசுவது நாங்கள் இன்னும் அதை பத்தி திங்க் பண்ணல. உங்ககிட்ட திங்க் பண்ணாதுக்கு முன்ன ஆஃப் மைண்ட்ல நான் சொல்ல விரும்புறேன். இல்ல குறைந்தபட்சம் அவருடைய விமர்சனத்துக்கான பதிலாவது உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் இல்லையா? எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களுக்கு பதில் சொல்லுவோம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து அவங்களுடைய அறிக்கை மூலமா அதான சொல்றாரு. அதுதான் நம்ம கேட்கும். ஒரு அறிக்கையோ ஒரு பேட்டியோ கட்சியுடைய நிலைப்பாடை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தானே. அதான் அப்ப நான் அதுதானே நானும் உங்கள்ட்ட முயற்சி பண்ணி பாக்குறேன். எப்படியாவது ரெண்டு பதில வாங்கிடலாம். அவர் அறிக்கையில கூட பெறலாம், எங்கிட்ட பெற முடியாது. இல்ல திமுக தலைவருடைய மனதை அறிந்தவர் நீங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் கூட நீங்க வந்து அதிகமான நேரம் செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் ஒருத்தர். அப்ப அவருடைய பல்ஸ் உங்களுக்கு தெரியாம இருக்குமான்னு நான் கேட்கிறேன். அதனால தெரிஞ்சதுனால்தான் சொல்றேன். அவள் அடக்கமா இருக்கிறாங்க. தெரிஞ்சதுனால்தான் அவங்க இறுக்கமா இருக்கிறேன். அதுதான் என் தலைவருக்கு நான் கற்றுக்கொண்ட பாடம். நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மாறி மாறி கூட்டணி வைக்கும் போது அது ஒரு கடுமையான அரசியல் விமர்சனம் இங்க இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நிலையான கூட்டணி வச்சது இல்ல, தேர்தல் மாற்றி கூட்டணி வைக்கிறாங்க. அந்த விமர்சனம் திராவிட முன்னேற்ற கழகம் எழாதான் கேட்கிறேன். காங்கிரஸ்ல இருந்து மதிமுக இடதுசாரி எல்லாருமே திமுகவை இன்னைக்கு வரைக்கும் விமர்சிச்சுட்டு இருக்கக்கூடிய கட்சிகள். அப்ப நாளைக்கு அவரோட கூட்டணி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் திமுக கூட அரசியல் தான் செய்கிறது, ஒரு நிலையான தன்மையில இல்லங்கிற ஒரு விமர்சனம் வராதா? கூட்டணி எல்லாம் வந்த காலத்துல கேட்ட கேள்விக்கு அப்ப ஒரு நாளைக்கு கூடுங்க வர்றேன்,
அப்ப இந்த கேள்வியை கேளுங்க. யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்ப சொல்றேன். இன்னைக்கு அதிமுக அரசு மேல ஒரு நல்ல ஆட்சியை யார் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது மக்கள் இந்த ஒரு கருத்து கணிப்புல அதிமுகவால தான் கொடுக்க முடியும், ஜெயலலிதாவால தான் கொடுக்க முடியும் முதலிடத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு இந்த கருத்து கணிப்புல எங்களை ஆதரிச்சு வந்தாலும் எனக்கு நம்பிக்கை கிடையாது, எங்களை எதிர்த்து வந்தாலும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதுல இந்த கருத்து கணிப்பை பத்தி எனக்கு எந்த விதமான ஒப்பீனியும் கிடையாது. அதனால நீங்க அதுல கேள்வி கேட்கறத தவிர்க்கலாம். திமுக தலைவர் இன்னைக்கு அந்த கருத்து கணிப்பு பற்றி அறிக்கை கொடுத்திருக்காங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது, அப்ப ஏன் அதிமுக ஜெயலலிதா மட்டும் வச்சுட்டு அங்க ஓபிஎஸ் பத்தியோ மத்தவங்களை பத்தி கேட்காம ஏன் திமுக கருணாநிதி 2 வாய்ப்பை கொடுத்தாங்கன்னு கேட்கிறாரு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கருத்து கணிப்பு நடத்தின திரு ராஜநாயகமும் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறாரு, யாருடைய பெயரையுமே நாங்கள் குறிப்பிடல, அடுத்த முதலமைச்சரா யார் வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்கும்போது 4 பேர் ஜெயலலிதா சொல்றாங்க, 3 பேர் ஸ்டாலின் சொல்றாங்க, 2 பேர் கருணாநிதி சொல்றாங்க. இப்படிதான் நாங்க போட்ட அந்த சாய்ஸ் பப்ளிக்கோடையது, நாங்க ஒரு பேர் கூட கொடுக்கலன்னு சொல்றாங்க. இப்ப கருணாநிதியோட ஸ்டாலினுக்கு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குன்னு நம்ம நம்பலாமா? அது எப்படி? நாட்டுல ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவங்க பேரெல்லாம் கிடையாது. கலைஞருக்கும் ஸ்டாலின் மட்டும்தான் இவர் கணக்கு எடுத்துக்கிட்டாரா? அந்த கணக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும், விடுங்க. இது மாதிரி பல தடவை எங்களுக்கு எதிர்பார்ப்பு சொல்லியிருக்காரு. அந்த கணக்கெல்லாம் நாங்க போய் பிச்சு ஜெயிச்சு இருக்கிறோம். அது எனக்கு லயோலா காலேஜில் எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க ஒரு புத்தகமாவே வடிவமைச்சு நாங்க எங்களுக்கு தெரியுங்க. அந்த கருத்து கணிப்பை பத்தி சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கு எப்படி ஒண்ணு சொல்லுங்க, நாளைக்கு ஒண்ணு தரேன் உங்களுக்கு. பாண்டே எப்படி பண்றாருன்னு சொல்றேன், நாளைக்கு ஒரு கருத்து கணிப்பு பாண்டே எப்படி இன்டர்வியூ எடுக்கிறாருன்னு சொல்றேன், மோசம் பண்ணி கொடுக்க சொல்றேன், ஃபைட்டும் பண்ணி கொடுக்க சொல்றேன். இதை போய் இதுல போட்டு ரிசல்ட் நமக்கு எப்படி 10 பேரை வச்சுட்டு எப்படி கருத்து கணிப்பு எப்படி பண்றாங்கன்னு பார்த்தேன். 3300 சாம்பிள். அதுக்கு என்ன கிடக்குது? ஒரு கிராமத்துக்கு போறான், 2 கடை இருக்கும், ஒன்னு திமுக கடை கட்சி கடை இருக்கும், இன்னொரு ஏடிஎம் கடை இருக்கும். இவன் கருத்து கணிப்பு கேட்க போனவன் ஏடிஎம் கடையாண்ட உட்காந்து கேட்டான்னு வச்சுக்கோ, மொத்தம் அவங்களுக்கு சொல்லி விடுவான். இந்த பக்கம் போனா எங்களுக்கு சொல்லிவிடுவான். இங்க 4 பேருக்கு சேர்த்துவான். அதனால இல்ல கிடையாது. எத்தனையோ கருத்து கணிப்புக்கு என்னுடைய தொகுதியை பற்றி முன்னெல்லாம் கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கவலைப்படுறது இல்லை. கருத்து கணிப்பு போய் ஆகிக்கிறது நாங்களும் அதை விட்டு நான் கேட்கிறேன். இப்ப எனக்கு அது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸ்டாலினை முன்னிறுத்துவதற்கு திமுக தயங்குகிறதா? எதுக்கு? முதலமைச்சர் வேட்பாளராகவோ அடுத்த முகமாவோ திராவிட முன்னேற்ற கழகத்தோட அடுத்த முகம் ஸ்டாலின் தானே பல முறை திமுக தலைவர் சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. 6ஆம் தேதி ஜனவரி மாசம் 2013 பொதுக்குழு திமுக தலைவர் சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நானே ஸ்டாலினுக்கு வாக்களிப்பேன்னு சொல்லி சொல்றேன். அவர் அது ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தவர் திரு ஸ்டாலின். கட்சியுடைய பொருளாளர் இருக்காரு. எல்லாம் வச்சிருந்தோம். எங்க கட்சியில யார் முதலமைச்சராக வரணும், யார் எப்போ வரணும்ன்றதெல்லாம் எங்க கட்சியினுடைய உள்ளுகாரம் மறுக்கவே இல்லை. அதை நாங்க உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம்ன்றதெல்லாம் விளக்கத்தை நான் சொல்ல விரும்பல. எங்களுடைய உட்கட்சி விவகாரம் இது இல்ல. நான் இப்ப ஏன் ஸ்டாலின் முன்னிறுத்தப்படுறாரு, ஏன் துரைமுருகன் முன்னிறுத்தப்படலன்னு கேட்கல. ஏன்னா ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன், எது எது எப்பொழுது யார் யாருக்கு எப்படி எப்படி நடக்கும் அதெல்லாம் என் கட்சி நடக்கும். அதை நான் இப்போ நடக்கும் நான் சொல்ல விரும்பல. இல்ல, தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் அந்த ஒரு ஏற்பு வந்துட்ட பிறகு இப்ப ஸ்டாலின் திமுக அடுத்த தலைவர் யாருன்னா எல்லாருமே அரசியல்ல சாதாரண பாக்குறவங்களே சொல்லுவாங்க ஸ்டாலின் சரியா ப்ரொஜெக்ட் ஆகி வர்றாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அது ஆமான்னு சொல்ல நமக்கு நான் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கணும்னு சொல்லி சொல்லல. ஸ்டாலினை முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிற பத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு உண்டு என்பதும் அவருக்கு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் நிர்வகிக்கூடிய திறமை உண்டு என்பதும் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. புரியுதுங்களா? அதோடு நிறுத்துங்க. அதுக்கப்புறம் ஏன் அவர் பண்ணலன்றது அவரை பண்றோமா அவரே பண்றோமா இன்னொரு பண்றோமான்றது நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய முடிவு. இல்ல வேற வாய்ப்பு இல்ல. களத்துக்கே போல நீங்க இப்ப கல்யாண மகள் யாருக்கு பேர் வச்சிருக்கீங்களே அதெல்லாம் எங்க தலைவர் முடிவு தலைமை கழகம் எடுக்கிறோம். நம்ம முன்னுதாரணங்கள் நம்ம நிறைய பாக்குறோம். அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு முன்னுதாரணம் வேணாம், விடுங்க. எங்களுக்கு அப்பப்போ செய்வோம், எல்லாத்துக்கும் முன்னுதாரணம் பண்ணிட்டு இல்ல. நம்ம உத்தரப்பிரதேச அகிலேஷ் யாதவோ, ஜம்மு காஷ்மீர்ல உமர் அப்துல்லாவோ, இங்கே நம்ம அன்புமணி ராமதாஸோ நம்ம தலைவர் திடமாகவும் திறமையாக செயல்பட்டு இருக்கும் போதே அவர்களுடைய இருக்கக்கூடிய அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவங்களை கொண்டு வரது ஒரு முன்னுதாரணம் இருக்குது, வளமையா இருந்திருக்குது. இப்ப முதல்ல வச்சுங்க, இன்னும் தேர்தல் 8 மாசத்துக்கு அதுக்குள்ள என்ன நடக்க நீங்க உங்களுக்கு நான் இதெல்லாம் இப்ப உங்க ஆபீஸ்ல வந்துட்டு நாங்க என்ன பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு போறதுக்காக தலைமை கழகத்துல முதன்மை செயலாளர் போஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க கருத்து கணிப்பு நாங்க நிறைய விதமா வந்திருக்கு, எங்களுக்கு தெரியாத கருத்து கணிப்பு இல்ல, நீங்க உங்களுக்கு எப்படி வேணும் சொல்லுங்க நான் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னீங்க. இதே மாதிரியான ஒரு விமர்சனத்தை தான் திரு அழகிரி வைக்கிறார். இந்த கருத்து கணிப்பை உள்நோக்கம் கொண்டு வந்து சொல்றாரு. அவருடைய ஏன் உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கறேன், என் கருத்து சொன்ன அவர் சொல்றாரு, அவர் கருத்து என்னதுக்கு போய் அவர் என்ன சொன்னாரு நான் பாக்கல. அடுத்து
இல்ல நம்ம எப்பயுமே முதலமைச்சர் வந்து ஒன்னு அறிவிச்சாங்கன்னா நீங்க அந்த கதையே வேணாம். என்ன சொல்லிட்டீங்க, கருத்து கணிப்பை பத்தி நான் ஒரு கருத்து சொன்னேன். இது தப்பா, என் கருத்து தப்பா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம், அது வேற விஷயம். என் கருத்து நான் சொல்றேன், அவ்வளவுதான். விட்டுட்டீங்க. நீங்க இன்னொரு சொன்னா கொண்டாந்து எங்க கொண்டாந்து நினைச்சுட்டு இருக்காரு. இல்ல நம்ம எப்பயுமே நம்ம பாக்குறோம்ல, முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு இல்ல முதலமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க, இல்லாட்டி ஒரு திட்டம் சொல்றாங்க, இல்லாட்டி ஒரு திமுக பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னு அதுக்கு நம்ம பதில் சொல்ற வழக்கம் இருந்திருக்குல்ல. நம்ம வந்து இந்த விமர்சனம் தவறு, குற்றச்சாட்டு பொய் சந்திப்பாங்க. இல்ல அதை நீங்க சொல்ல மாட்டீங்களே, அதான் நான் கேக்குறேன். திராவிட முன்னேற்ற கழகம் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. யார் வச்சா? அதான் சொன்னேன். இப்ப திரு அழகிரி சொல்லியிருக்காரு சொன்னேன், இதுக்கு முன்னாடி மதிமுக சொன்னேன், இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இது மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க. நீங்க அது கேட்கறதுக்கு ஒரு மரியாதை உண்டு சொல்லுங்க. வேற இல்ல புரியல எனக்கு. அவங்கள பற்றி பேச வேண்டாம் சொல்லி சொல்றீங்க. அவரை பத்தி இல்ல. நீங்க நான் அது மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பலன்னு அதோட விட்டுறேன், அவ்வளவுதான். இப்ப இதுதான் பதிலுக்கு பதில் லாவணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுக பொருளாளர் சொல்ல, நான் வந்து அழகிரியை பற்றி விமர்சனம் சொல்லும் போது நான் பதிலுக்கு பதில் லாவணி பாட வரும், தொண்டர்கள் இதை வந்து பொருட்டா எடுத்துக்க வேண்டாம் சொல்லி சொல்றேன். நான் வந்து என்னை முதல்வர் வேட்பாளர் நான் எப்பயுமே ப்ரொஜெக்ட் பண்ணலன்னு சொல்லி சொல்றேன். அப்ப ஒரு முதல்வர் வேட்பாளர் முகம்ங்கிறது இன்னைக்கான காலகட்டத்தில் தேவை நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப அதிமுக சொன்னா முதல்வர் வேட்பாளர்னா ஜெயலலிதாங்கிறது தெரியும், பாமக அறிவிச்சிருக்காங்க, இவங்க 5 கட்சிகளுடைய கூட்டணி வந்து நாங்களும் முன்னிட்டு வந்திருக்காங்க. பிஜேபியில அமித்ஷாவே சொல்றாரு, தமிழ்நாட்டில் நாங்க ஒரு முதல்வர் வேட்பாளர் முன்னிட்டு தான் தேர்தல் சந்திப்போம் சொல்லியிருக்காங்க. சோ அது யாருன்னு அடையாளப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா? எங்களுக்கு அது மாதிரி பிரச்சனையே இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் விளம்பரம் தேவையான கட்சி அது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கட்சியிலேயே வந்து இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6-7 தேர்தலுக்கு மேலாக திமுக தலைவர் கருணாநிதி தான் முதல்வர் வேட்பாளர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. அதுல யாருக்குமே நம்ம குழப்பம் வச்சாலும் இந்த கேள்வியும் கூட எழுந்தது இல்ல. இப்பதானே இந்த போக்கு இருக்கு, பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கிறது, முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிற போக்கு இப்பதானே வந்திருக்கு. சோ அப்ப நமக்கு ஒரு எசென்சியல் ஒரு அவசியம் இருக்கு நீங்க நினைக்கலையா? எங்களுக்கு நாங்க நினைக்கல, நினைக்கும் போது நினைப்போம், இப்ப நினைக்கல. உங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுக்காக ஒரு குழு நிர்ணயிச்சிருக்கீங்க. 2006 உங்களுடைய இலவச கலர் டிவிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அது வந்து வெற்றிக்கான முதன்மையான காரணம் கூட சொல்லப்பட்டது. அந்த மாதிரி ஒரு 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 வித்தியாசமான விஷயம் வேணும், ஒரு சாமானிய மக்கள் சென்றடைமையான விஷயம் வேணும்னு சொல்லிட்டு உங்க குழுவுக்கு சொல்லியிருக்கீங்களா? சொல்லிடுறோம். அந்த மாதிரி கவனம் பெறக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு தேர்தல் அறிக்கையில நாங்க சொல்லி அதை நாங்க தேர்தல் அறிக்கையில தேர்தலுக்கு முன்னால வெளியிடுவோம். அதுல என்னையா சொல்லி இருக்கிறோன்னு நீங்க என்ன கேக்குறீங்களே, சொல்லுவோமா? அது ஒரு பட்ஜெட் ரகசியம் மாதிரி. நாங்க இப்ப தேர்தல் அறிக்கையில் வரத நான் இப்ப சொன்னேன்னா அது தேர்தல் அறிக்கை இருக்குது. இல்ல நான் எல்லாத்துக்கும் தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு பக்கம் கொண்ட ஒரு விஷயம் கொண்ட ஒரு விஷயம் கிடையாது. இல்ல இல்ல, உங்களுடைய போக்கஸ் எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இல்ல எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஊழல் ஒரு முக்கியமான கிரைடீரியா அப்படின்னு வச்சுட்டோம்னா, அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மேல வழக்கு இருக்கு, மேல்முறையீட்டுக்கு டெல்லியில போயிருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றத்துல. இத கடுமையா எதிர்த்து நாங்க வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம்னு திராவிட முன்னேற்ற கழகத்தால சொல்ல முடியுமா? சொல்லுவோம். என்ன அர்த்தம்? இல்ல நம்ம மேலேயும் உங்களுக்கு புகார் எல்லாம் இருக்குது. அதுக்கு யார் புகார் இருக்கு? யாரோ 2 பேர் மேல இருக்கு, அவ்வளவுதான். அது என்ன பார்த்து அது வேற நீதிமன்றத்தில் இருக்குது. இல்ல ஒரு சந்திக்கிறோம், இல்ல ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கும்போது 2 கட்சியும் இந்த இதனால தான் ஒரே தளத்துல அவங்களும் சந்திக்கிறாங்கல்ல. ஜெயலலிதா மேல ஊழல் வழக்கு அவங்க சந்திக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நாங்களும் சந்திக்கிறோம். இல்ல வழக்க நம்ம சந்திப்போம், பட் நம்ம வந்து அதிமுக மேல இந்த புகார சொல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுறது. ஏன் ஏற்படாது? அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இல்லையா? ஒரு நாட்டு ஆளுநர் முதலமைச்சர் செய்திருக்கிற தப்புக்கும் வித்தியாசம் இல்லையா? இதுவும் நம்மகிட்ட மந்திரிகளா இருந்தவங்க மேலதான புகார். அதாவது 2 பேர் கேஸ் இருக்குது, நீதிமன்றத்தில் வர்றோம். நமக்கு அந்த தார்மீகம் வருதாங்கிற ஒரு விமர்சன பார்வை வராது. இப்ப நம்ம வந்து நீங்க வந்து சொல்ல முடியும், நாங்க வந்து இத்தனை பாலங்கள் கட்டணும், இந்த புதிய தலைமைச் செயலம் கட்டணும் சொல்லி சொல்றீங்க. அப்ப நீங்க ஒண்ணு செஞ்சீங்க, அதனால நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அது எங்களுடைய விஷயம் உரிமை கோர்றீங்க இல்லையா? அது போல இப்ப இந்த ஊழல் புகார் அப்படிங்கிறது 2 கட்சிக்கும் பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதுல. அப்ப அந்த இடத்துல நீங்க இது சொத்து சேர்த்த கணக்கு. ஜெயலலிதா அவர்கள் 66 கோடியை வருமானத்தை மீறி சேர்த்தார் என்ற குற்றச்சாட்டு. ராஜா மீது 1,70,000 கோடி வாங்கிட்டான குற்றச்சாட்டு அல்ல, இழப்பு ஏற்படுத்தினான் குற்றச்சாட்டு. இந்த 2 குற்றச்சாட்டுக்கு வித்தியாசம் தெரியாம பேசிதான் என்ன? அவர் மேலேயும் சொத்து வழக்கு குற்றச்சாட்டு சொத்து வழக்கு போடுறது எல்லாரும் மேல போட்டுருக்காங்க, அவர் மேலேயும் போட்டிருக்காங்க, அது எல்லாரும் மேல போட்டிருக்காங்க. இல்லன்னு சொல்லணும், அது வேற. அது இப்போ பொலிட்டிக்கல் இவ்வளவு நாளா இல்லாம போட்டது, அது பொலிட்டிக்கல் லஞ்சன்ஸுக்காக போட்டிருக்காங்க, அது வேணும்னு பழித்தி கருவு போட்டிருக்காங்க. அது அல்ல. அப்படின்னு கேட்டா 5 வருஷமா ஆச்சு கேஸ் வந்து, இதுவரை 4 வருஷமா இல்லாம இப்ப போடுறாங்க. அப்படின்னா என்ன ஆஃப்டர் தாட் தான் அர்த்தம். இல்ல இப்பதான் ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்குன்னு சிபிஐ தரப்புல விளக்கம் சொல்றாங்க. காட்ட சொல்லுங்க, கூட கொடுக்க சொல்லுங்க சபையில. சார்ஜ் ஃபைல் பண்ண சொல்லுங்க, இமிடியேட்டா பார்க்கலாம். அதாவது இப்படி ஒரு செய்தி வரணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தா உடனே போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அதை பத்தி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை.
ஆனா ரெண்டு குற்றச்சாட்டுக்கு வித்தியாசம் தெரியாம அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு, இவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி ரெண்டுத்தையும் எங்களை கொண்டாந்து சேர்க்க விரும்புறீங்களா தவிர இவங்க 66 கோடி ரூபாயை வருமானத்தை மீறி சொத்து சேர்த்தார்கள், இது வச்சிருந்தாங்கன்னு கணக்கெடுக்கப்பட்டு குன்னா சொல்லப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு. இது இப்படி செய்யாதனால அரசாங்கத்துக்கு ஏற்பட்டதுன்னு சொல்ற வழக்கு ராஜா வழக்கு. ரெண்டு குற்றச்சாட்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் புரியாத மாதிரி ரெண்டு குழப்பி எங்களுக்கு இல்ல. ராஜா மேல தொடரப்பட்ட சொத்து வழக்குங்கிறது அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டது அப்படின்னும், ஜெயலலிதா மேல உள்ள குற்றச்சாட்டு வந்து நியாயமானு சொன்னா அதுல ஒரு அரசியல் பார்வை தானே இருக்க முடியும். அரசியல் பார்வை ரெண்டுமே வந்து சொத்து வழக்கு தான். அப்ப இவர் எப்படி ஜெயலலிதா எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும்? வேறு சொத்து வழக்கை தவிர இது வேற நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸ் வேற, இதோட நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ் வேற. ரெண்டுமே வந்து வருமானத்துக்கு மேல வாங்கினியா? ராஜா என்ன கிளீனா கேட்கறாரு. ராஜா யாருக்கிட்டையாவது வாங்கி எடுத்தாருன்னா இன்னார்கிட்ட இந்த பணம் வாங்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். எதையும் நிரூபிக்கலையே. இது வரலையும் ராஜா இவர்கிட்ட இது வாங்கினார், இது சொத்து இல்லையே. ரெக்கார்ட்ல இப்படி ஜெயலலிதாவும் யார்ட்டையும் லஞ்சம் வாங்கினதா இந்த ஆதாரமும் இல்லையே. அதற்கு வந்து அவங்க சோத்து வச்சுட்டு தான் கொண்டாந்து எல்லாத்தையும் கணக்கு போட்டு வச்சிருந்தா கணக்கு போட்டு கோர்ட்ல என்னென்ன பொருட்கள் இருந்ததுங்கிறது சொத்து இல்ல. அதே மாதிரிதான் இவர் மேலே இல்லையா. இவங்களுடைய மனைவி உங்களுக்கு தெரியாது கிடையாது. ராஜாவுடைய மனைவி, ராஜாவுடைய சகோதரர், இவங்க எல்லாம் உறவினர்கள் எல்லாம் வந்து நிர்வாகிகளா இருக்கக்கூடிய நிறுவனம் தான் கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ். அது வேற அவங்களுக்கு இல்ல சொத்து சேர்த்தாங்க வழக்கு போட்டிருக்காங்க. இல்ல அதுலதான் வந்து இவங்க சொத்து அந்த சொத்து எல்லாம் அது இல்ல, அது அல்ல. இல்ல கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ் சொத்துக்கள் எல்லாமே ராஜாவுடைய பினாமி சொத்துக்கள் குற்றச்சாட்டு. பினாமி சொத்துன்னு சொல்றது வேற சார், அவங்களே வச்சிருந்தது வேற. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பீங்க நீங்க. இல்ல உங்களுக்கு தெரியுமே, இப்ப சசிகலாவும் சுதாகரனும் இளவரசி எப்படி சேர்க்கப்பட்டாங்க? ஜெயலலிதாவுடைய அவங்க பேச்சுக்கெல்லாம் நான் போல. வேற கேட்கறது ரெண்டு கேள்வி. இந்த குற்றச்சாட்டுக்கு அந்த குற்றச்சாட்டு வித்தியாசம் உண்டு, அவ்வளவுதான். இல்ல அதான் எந்த வகையில தெரிஞ்சுக்கிறக்கா கேக்குறேன். ரெண்டுமே சொத்து சேர்த்த வழக்கு. அது அரசாங்கத்துக்கு ஒரு நட்டத்தை ஏற்படுத்தின வழக்கு, அதுக்கு வித்தியாசம் உண்டு. இல்ல நான் சொல்றது 2G கேஸ் பத்தியே சொல்லல. 2G கேஸ் நான் இயல்புல புரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்ப சமீபம் உங்களுக்கு தெரியும், இப்ப போட்டுக்கிறது பொலிட்டிக்கல் மேண்டேட்டா, பொலிட்டிக்கல் அரசியல் வழி வாங்கணும். ராஜா ஒரு காலம் தப்பிச்சு போயிட்டு வரணுமோ அப்படின்றதுக்காக அவர் மேல சும்மா ஒரு பொலிட்டிக்கலுக்காக போடப்பட்ட வழக்கு. இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பெரியார் சொன்னாங்க, பல உதாரணங்கள் சொல்லி 2012 தன்னுடைய அறிக்கையை திருப்பி மேற்கோள் காட்டி முழுக்க முழுக்க கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கட்டுப்பாடு இருந்தா தான் முக்கியம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு 3 இருந்தா கூட 3ல பிரதானமா இருக்க வேண்டியது கட்டுப்பாடு தான் சொல்லி சொல்றாரு. இந்த விஷயத்தை தன்னுடைய தொண்டர்களுக்கு திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்த வேண்டிய அவசியம் என்ன? திமுக கட்டுப்பாடு இல்லாம போயிருச்சா? நல்லா படிக்கிறானா நல்லா படிக்கலன்னு அர்த்தம். பையனை பார்த்து நல்லா பண்றானா நல்லா படிக்கலன்னு அர்த்தம். அப்படிதான் அட்வைஸ், நல்ல அட்வைஸ் அது. நல்லா படிப்பா அப்படின்னா பையன் வணக்கம், நல்லா வணக்கம் சார், நல்லா படிப்பா அப்படின்னா அவன் நல்லா படிக்கலன்னு அர்த்தம். அவன் வாழ்த்தது. அது மாதிரி கட்டுப்பாடு அவசியம் கலைஞர் இப்ப சொல்றது இல்லை. அடிக்கடி அவர் இது மாதிரி 110 லெட்டர் எழுதியிருக்காரு. பெரியார் சொன்னது நீங்க வந்து மதியம் பாத்தீங்க, நான் உணவு இருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு ஓய்வு எடுக்கலாம் நினைச்சேன், தூக்கமே வரல, எனக்கு மிகப்பெரிய மனதுல வாட்டுச்சுன்னு இவ்வளவு விஷயம் சொல்றாரு. அது வந்து வெறும் ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, ஒரு கவலைக்குரிய விஷயம் சார். இந்த மாதிரி கட்டுப்பாடு எல்லாம் போயிட்டு டி.கே. சீனிவாசன் பேசினார்ல, இது ஒரு இலக்கம். அது மாதிரி கட்டுப்பாடு மீறி பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு தலைவர். அதே போல ஊடகங்கள் வந்து எல்லாத்தையும் ஊதி பெரிதாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. ஊடகங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட அறிக்கை எதையுமே நம்ம போடாம இருக்கிறதுல, எதையுமே பயன்படுத்தாம எல்லா ஊடகங்களுமே கிட்டத்தட்ட நான் சொல்றேன், நீங்க ஆதரவு ஊடகம், எதிர் ஊடகம், எதை சொன்னாலும் சரி. ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஊடகங்கள் நமக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு விரும்புறதும், எதிர்கட்சியா வந்தோன்னா ஊடகங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுங்கிற சொல்றதும் ஒரு அரசியல் விரக்தின்னு நினைக்கலாமா? அரசியல் விரக்தி இல்ல, என்ன நடக்குதோ அது சொல்லியிருக்காரு. அதான் சொல்லியிருக்காரு. பார்க்கல, பேருக்கு ஒரு அறிக்கை கொஞ்சம் போடுறாங்க, மற்றபடி 3ஆம் பக்கம் 4ஆம் பக்கத்தை போட்டுக்குவாங்க. ஏன்னா போடலன்னு சொல்லுவாங்கன்னா அது மாதிரிதான் போடுவாங்க. அதனால ஊடகங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த அதிமுக அரச 2016 தேர்தலில் எதிர்கொள்றதுக்கு பிரதானமான அம்சமா நீங்க எதை முன்வைக்க போறீங்க? பிரதானமான அம்சமா நீங்க இந்த ஒரு விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்தை சேலஞ்ச் பண்ண போறோம்னு சொல்லும்ல. இப்ப பாமக வந்து மதுவிலக்கு பிரச்சனையை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போகுது. இவங்க 5 கட்சி கூட்டியக்கம் வந்து ஊழல் பிரச்சனையில வந்து 2 ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் எதை முன்னிறுத்தி அதிமுகவுக்கு சேலஞ்ச் பண்ண போகுது? அருமையான நெத்தி பொட்டு அடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம். அது யாரும் எதிர்பார்க்காத மட்டும் அசந்து போயிடுவீங்க. அண்டே திமுக இப்படிப்பட்ட ஒரு பாம்செல்ல வச்சிருந்ததான்னு அந்த மாதிரி ஒண்ணு கரெக்டா வச்சிருக்கோம். அது வந்து
நீங்க அறிவிக்க போற நலத்திட்டங்கள்ல ஒண்ணா இல்லாட்டி அதிமுக அரசு பற்றிய விமர்சனமா? அதெல்லாம் நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க அதுக்குதான் வருவீங்க, நான் இப்படி சொன்னேன். சார், மிஸ்டர் பாண்டே, நீங்க எப்படி திருப்பி கேட்டாலும் ஆக்டிவ் வாய்ஸ்ல கேட்டாலும் சரி, பாசிவ் வாய்ஸ்ல கேட்டாலும் சரி, என்னுடைய பதில் நாங்க எப்படி என்ன செய்ய போறோம், எதை அனௌன்ஸ் பண்ண போறோம்ன்றதெல்லாம் நான் இங்க ரிவீல் பண்ண மாட்டேன். புரிஞ்சுங்களா? இல்ல, நீங்க வந்து ஒரு முக்கியமான நீங்க கேக்குறீங்க அதிமுக மற்றவங்க என்ன இப்படி வச்சு போறாங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க, நான் எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு அரசியல் கட்சிக்கு தப்பு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்து ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, ஒண்ணு நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் எங்கள்கிட்ட வந்து ஒரு சூட்சுமம் ஒண்ணு இருக்கு. அடுத்த கேள்வி கேட்பீங்க. இல்ல அது ஒண்ணு வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அது என்ன விஷயம் நீங்க அறிவிக்க வேண்டாம், எனக்கு அறிவிக்க வேண்டாம். நான் கேக்குறது, அதிமுக அரசு இப்படிப்பட்ட தவறை செய்திருக்கிறது, இல்லாட்டி இந்த விஷயத்தை செய்யாமல் விட்டிருக்கிறது, நாங்களே செய்ய போகிறோம் என்ற அறிவிப்பா, அல்லது கலர் டிவி மாதிரி லேப்டாப் மாதிரியான மக்கள் நல திட்டம் சார்ந்த விஷயமான்னு கேட்கிறேன். அதான் சொல்றேன். அதையும் நான் சொல்ல மாட்டேன். நீங்க அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுங்களா? அது நலத்திட்டம் என்றால் அது எல்லாருக்கும் பொருளாக இருக்குமா, பொருளாதாரம் கேட்பீங்க, இந்த மாதிரி கேள்விகளா? அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு வெறுப்பேற்றத்துக்காக சொன்னேன். நெத்தி போட்டுல அடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன வெறுப்பேற்று நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. எனக்கு என்ன கேள்வி, இப்ப நான் தான் திரும்ப கேட்கிற மாதிரி, இப்ப மத்தியில வந்து மோடி ஆட்சிக்கு வரும்போது 2 விஷயங்களை முன்னிறுத்தினார். ஒன்று வந்து வளர்ச்சி, இன்னொன்று ஊழலற்ற ஆட்சின்னு சொன்னார். இது போல உங்களுக்கு ஒரு பிரதானமா ஒரு ஐடியாலஜி ஒன்று இருக்கும். இருக்கு. அந்த ஐடியாலஜியை நாங்க தேர்தல் அறிக்கை வெளியிடுற அன்னைக்கு பிரமாதமா வெளியிடுவோம். அதையும் சேர்த்து. நன்றி திரு துரைமுருகன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் எங்களுடைய பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.